ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னிடையே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நான் ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தேன்னு போன வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன். 4 days வந்து ட்ரிவாண்ட்ரத்துலாம் இருந்தேன். இப்போ வந்து நான் ஊருக்கு வந்துட்டேன். எங்கேயாவது நம்ம போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து வீடு ஃபுல்லாக வந்து குப்பையாயிரும். இதில் என் பையன் ரிஷி வேறு வந்து கொஞ்சம் கூட குப்பையாக்கிட்டான். ஸோ இன்றைக்கி சமையல் வீடியோஸ் எல்லாம் வராது, குக்கிங்லாம் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அர்ஜெண்ட்டாக போகிறதுனால இங்கேருந்து மேக்ஸிமம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். கிச்சன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சு தான் போயிருந்தேன். எந்த பாத்திரமும் வந்து கழுவுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எப்போ வருவேன் அப்படின்னு தெரியாது. அதனால் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். துணி வாஷிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணியை வந்து நான் ஆல்ரெடி அவங்க வீட்டில் வச்சு மிஷினில் போட்டேன். இன்னும் கொஞ்சம் துணி இருக்குது, அதை சர்ஃபில் போட்டு வச்சுருக்கேன். இனி அதை துவைக்கணும். பாத்திரங்கள்லாம் எதுவுமே வந்து எடுக்கவும் இல்லை, அப்படியே இருக்குது. எந்த பாத்திரமும் கழுவுறதுக்கு இல்லை, எல்லாம் நீட்டாக அப்படியே நான் அன்றைக்கி கழுவி வச்சது மாதிரி அப்படியே இருக்குது. வீட்டுக்கு உள்ளாடி வந்து ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டேன். ஏன்னா வந்து அவ்வளோ குப்பை இருந்துச்சு, ஃபுல்லாக மணலாக இருந்துச்சு. எங்கேது இந்த மணல்லாம் வருதுன்னு தெரியல. புதுசாக கட்டுற வீடுக்கே வந்து 1 year 2 yearலலாம் அந்த மாதிரிலாம் வந்து பொடிஞ்சு மணல் இந்த மாதிரிலாம் வந்து வந்துடுது வீட்டில். ஸோ நம்ம வீடு கொஞ்சம் பழைய வீடு, அப்போ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் இருக்கும். இந்த ஜன்னல்லேருந்து உளுத்து இறங்குறது, கதவுலேருந்து உளுத்து இறங்குறது, இதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ ஹால் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு பெருக்கி விட்டுட்டேன். அப்புறம் நேராக வந்து சிட் அவுட்டு தான். சிட் அவுட் வந்து ஃபுல்லாக பெருக்கி விட்டேன். சிட் அவுட்டில் வந்து நிறைய தூசி இருந்துச்சு. ஏன்னா ஹால் விட சிட் அவுட்டில் வந்து நிறைய குப்பை இருக்கும். ஏன்னா வெளியில் வண்டியெல்லாம் போகும். ஸோ அதனால் அந்த குப்பையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து கார் ஷெட்டு வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம பிளாவுலேருந்து வந்து நிறைய இலையெல்லாம் வந்து கிடந்துச்சு. பிளாவுனா பலாமரத்தில் நிறைய இலை வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து தீ போடணும். எனக்கு தீ போடுறது வந்து பெருசாக எனக்கு கொஞ்சம் பயம். அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து தீ போட்டுருவாங்க. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஃபுல்லாக வந்து வெளியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். வீட்டுக்குள்ளாடியும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. க்ளீனிங் ஒர்க்குனால் இந்த பெருக்கிறது தான் பெரிய ஒர்க் எனக்கு. நான் என்ன வேலை பண்ணாலும் என் கூடவே வந்து நிற்பான் ரிஷி. அவனும் பெருக்கிறத மாதிரி காட்டுவான். என்னெல்லாமோ பண்ணுறான். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு பெட்டுக்கு வந்தோம். ஆனால் ரிஷி வந்து யோசிச்சுட்ருக்கான், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து எதை உடைக்கலான்னு. தூங்கவே விடலை. சரி இருக்கிற துணியெல்லாம் வந்து துவைச்சி வச்சிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து துவைச்சிட்டு மேலே காய போடுறதுக்கு போயிட்டுருக்கேன். எங்களுக்கு காய போடுறது வந்து கீழேயும் போடலாம் மேலேயும் போடலாம். கீழே போட்டது ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, அதனால தான் மேலே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா நிறைய கயிறு வந்து கட்டியிருக்கோம். மேலே ஃபுல்லாக வந்து சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதை இங்கே மேலே ஏறினதும் வந்து லெஃப்ட் சைடோட வியூ இப்படி தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரோடு போகுது பார்த்தீங்களா. இந்த ரோடு வழியாக தான் எங்கள் கோயிலுக்கு போகணும். இந்த ரோடு வழியாகவும் போகலாம், இன்னொரு ரோடு வழியாகவும் போகலாம். நான் மேலே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுதான் வந்து லெஃப்ட் சைட் வியூ. அப்புறம் வந்து ஃப்ரண்ட்லேயே பேக்லேயே வந்து வீடு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயும் வீடாக தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம், பலாமரம் இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். நான் எப்போ மேலே வந்தாலும் மேலே ஃபஸ்ட்டு வந்து சுற்றி பார்த்துருவேன். சுற்றி பார்க்காம இருக்க மாட்டேன். ஏன்னா வந்து பாம்பு இருக்குதா, எங்கேயாச்சும் மேலேருந்து பார்த்தா கரெக்டாக நமக்கு தெரியும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன், எங்கேயாச்சும் பாம்பு இருக்கா அப்படின்லாம். நிறைய வாட்டி நான் மேலேருந்து பார்த்து பாம்பு நிறைய வாட்டி கீழே பார்த்துருக்கேன். ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டேன், எதுவுமே வந்து இல்லை. இங்கே வா, பதுக்க துணி காய போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரிஷியோட ட்ரெஸ் தான் நிறைய இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு தான் வந்து நிறைய ட்ரெஸ் ஆகும். நம்ம எங்கே போனாலும் நான் ஒரு 2 பேகாச்சும் எடுத்துகிட்டு போவேன் ரிஷிக்கு. ஏன்னா வந்து அடிக்கடி அவனுக்கு ட்ரெஸ் மாற்றுறது மாதிரி இருக்கும். ஏதாவது சாப்பிடுவான், ட்ரெஸ்ஸில் ஆயிரும். அப்புறம் வந்து ஒரு நாள் 3-4 வாட்டியாச்சும் அவனை வந்து குளிப்பாட்டணும். தலைக்கு இல்லை, மேல் குளிப்பாட்டணும். அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் ஆயிரும் ரிஷிக்கு. ஸோ அவனோட ட்ரெஸ் தான் நிறைய இருக்குது.
துணியெல்லாம் காய போட்டேன். காய போட்டதும் வந்து ரிஷி பார்த்திங்கன்னா வண்டியில் உட்காந்துருக்கான். அவனுக்கு எப்போ மேலே வந்தாலும் வண்டியில் உட்காந்துருமா. எங்கள் வீட்டில் எந்த பிள்ளைங்க வந்தாலும் மேலே போகணுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வண்டி இருக்கிறதுனால அவங்க எல்லாருக்குமே வந்து ஜீப் ரொம்ப பிடிக்கும். ரிஷிக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டிலே இருக்கிறதுனால அவனுக்கு பெருசாக வந்து ஒரு இது இல்லை. அவன் மேலே கூட்டிகிட்டு போனால் வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துப்பான். இந்த மாதிரி டோர்லாம் அவனே வந்து எல்லாம் பண்ணிடுவான். வீட்டுக்கு ஏதாச்சும் கெஸ்ட்டு பிள்ளைங்க ஏதாவது வந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு மேலே வந்தோம்னா அப்போ இவனுக்கு வந்து ஜீப் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அவன் வந்து அவனோட ஜீப்பு அந்த மாதிரி வந்து காட்டிப்பான். எப்போவுமே ஜீப்புக்கிட்டே நிற்பான். அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிட்ருப்பான். ஸோ பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனும் வந்து ஜீப்புக்கிட்டேருந்து இறங்கவே மாட்டேங்கிறான். இதோட ரிமோட் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருச்சு. சார்ஜும் வந்து போடலாம். இன்னொரு நாள் மேலே வந்து சார்ஜ் போடணும். இந்த வண்டி வந்து எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ரிஷிக்கு வாங்கி கொடுத்தது. அப்போ அவனுக்கு விளையாட தெரியல. ஆனால் இப்போ வந்து ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. நானும் கொஞ்ச நேரம் ரிஷி எடுத்து வச்சு மேலே எல்லாம் வந்து காமிச்சு கொடுத்துட்ருந்தேன். அதை பாரு இதை பாரு அப்படின்னு. நான் பெருக்கி விட்டது ஃபுல்லாகவே வந்து ஹஸ்பண்ட் வந்து தீ போட்டாங்க. ஏன்னா நிறைய இருந்துச்சு. எனக்கு என்னவோ கொஞ்சம் பயம் இந்த மாதிரி தீ வைக்கிறதுக்கு. இது கை ஒன்று எடுக்கா ஒன்று ஹஸ்பண்ட்க்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண அந்த கருங்காலி மாலை வந்து அவங்க போட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சி வாங்கினது இந்த மாலை. சும்மா கேஷுவலாக எவ்வளோ நீளம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் கேட்டு தான் வாங்கினேன். அப்புறம் ரிஷியோட தாத்தா வந்து வந்திருந்தாங்க ரிஷியை பார்க்குறதுக்காக. ரொம்ப நாள் ஆச்சு அவங்க பார்த்து. 4 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க கூட வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். சே ஹாய் ஹாய் சே ஹாய் 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 ஃப்ளைங் கிஸ் அம்மா ஒரு மோட 1 2 3 പറഞ്ഞ 1 2 3 പറഞ്ഞ 1 2 എനിക്ക് നിക്കി നിക്കി 9 വന്നോ അതിനുമ്പ് 9 വന്നോ എണിക്കോ 1 2 3 കൗണ്ട് ചെയ് ஈவினிங் வந்து பால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அது கூடவே மிக்சரு பன்னு அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. ரிஷிக்கு பிடிச்ச மால்கிஸ்ட் பிஸ்கட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிஸ்கட் வந்து பெருசாக அவனுக்கு கொடுக்குறதில்ல, எப்போ வாட்ச் தான் கொடுக்குறது. வீட்டில் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னா தான் நான் பிஸ்கட்டே கொடுக்குறது அவனுக்கு. பால் வந்து பெருசாக வாங்குறதே இல்லை, எப்போவாச்சும் தான் பால்லாம் வாங்குறது. ஆனால் ரீசெண்டாக வந்து நான் ஒரு மால்ட் வாங்கியிருந்தேன் அவனுக்கு. ரீசெண்டாக வாங்கினது, ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி அவனுக்கு கொடுத்து செக் பண்ணியிருக்கேன் அவன் குடிப்பானா அப்படின்னு. அதனால தான் அது காலி ஆகிடுச்சு, அதனால் வாங்கியிருந்தேன். நான் இப்போ வாங்கினது வந்து பீட்ரூட் மால்ட்டு தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வந்து காம்போவில் நிறைய மால்ட் இருந்துச்சு. ஸோ அந்த காம்போவாக வாங்கினதில் அவனுக்கு பீட்ரூட் முடிஞ்சதும் வேறு மால்ட்டு கொடுத்தேன். அது வந்து அவனுக்கு பிடிக்கலை. ஸோ அதனால் வந்து அதுலேருந்து அவன் குடிக்கவே இல்லை. அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிருச்சேன்னு நானும் வந்து வாங்கலை. இப்போ 1 இயருக்கு அப்புறம் மறுபடியும் நான் பீட்ரூட் மால்ட்டு வாங்குகிறேன். அவன் குடிக்கிறானா பார்க்கலாம் அப்படின்னு. பாலை சூடு பண்ணி 1 ஸ்பூன் மால்ட்டு போட்டு நம்ம ஆற்றி கொடுத்துடலாம். அவனும் வந்து குடித்தான். அவனுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. டெய்லி இனி வந்து காலையில் ஈவினிங் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ராஜேஷ் கிச்சன் பேஜில் இருந்தால் இந்த மால்ட்டு நான் வாங்கியிருந்தேன். இட்லி பொடி, பிரியாணி மசாலா, சிக்கன் 65 மசாலா அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் அங்கேருந்து தான் வாங்கியிருந்தேன். அவங்க பேஜில் வந்து சத்து மாவு தான் வந்து ஃபேமஸ். அதுதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட் டைமாக. அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே வந்து அவங்க வீட்டில் பண்ணுறது. அப்புறம் வந்து வீட்டில் எப்போவுமே என் ஹஸ்பண்ட் தான் விளக்கு வைப்பாங்க. நான் எல்லாம் பண்ணி முடிச்சதும் அவங்க 2 பேரையும் காணோம். அவங்க வெளியே போயிட்டாங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க 2 பேரும் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானே வந்து விளக்கு வச்சுட்டேன். நேத்திக்கு வந்து நான் பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்து வீடியோ பாருங்கள். என்ன கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன், மறக்காமல் பாருங்கள். டெய்லி 11 o'clock மார்னிங் வந்து நான் vlog போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் லைவும் போட்டுட்டு தான் இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.